केशान्योक्षकलशोधिपूर्णचन्द्रम् श्रीमन्त्रसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। 12ாம் அத்தியாயம் 20 ஸ்லோகம். பக்தி யோகம் 5 விஷயம். முதலாவது ஸ்லோகத்துக்குள்ளே உபாயோக்தி, 2வது ஸ்லோகத்துக்குள்ளே பக்தர்களை கண்டதுன்னா ரொம்பவும் அதி பிரீத்தி, 4 ஸ்லோகத்துக்குள்ளே பக்தியில் அசக்தனுக்கு ஆத்மனிஷ்டத்தை, 7 ஸ்லோகத்தாலே பக்தியுடைய பெருமை, கடைசி 7 ஸ்லோகத்தாலே 5 விதமான பக்தர்கள் அடியனுக்கு ரொம்பவும் பிரியமானவர்கள் முடிகிறார். ஆகையினாலே பக்தேஹி ஸ்ரைஷ்டியம் உபாயோக்திஹி அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா தத் பிரகாரஸ்து அதிப்ரீதிஹி. பக்தேஹே அதிப்ரீதிர் பக்தேஹே துவாதச உச்சத்தை. இத்தனை விஷயம் அப்படின்னு என்ன? பக்தேஹி ஸ்ரைஷ்டியம், பக்தியின் உத்கிருஷ்டத்தை, மேன்மை. உபாயோக்திஹி, ஆரம்ப நிலையில் பக்தியை அனுஷ்டிப்பது கஷ்டமாகலாம், அதை எப்படி செய்ய வேண்டியம் என்று அதற்கான சாதனம். 3வது அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா, பக்தியில் இடிய முடியாதவனுக்கு தன்னை பகவத் சரீரமாக அனுசந்தித்து கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது. 4வது தத் பிரகாராக, கர்மயோக அனுஷ்டானத்துக்கு உதவும் குணப்பிரகாரங்கள். கடைசி விஷயம் பக்தேஹே அதிப்ரீதிஹி, பக்தி யோக நிஷ்டன் பக்கல் அதிகமான பிரீத்தி. இவை 12ாம் அத்தியாயத்தின் விஷயங்கள். இந்த அத்தியாயத்தில் முதலில் பார்க்கப்படுகிறது அர்ஜுனன் கேள்வி. ஆஸ்திகனுக்கு அவனவன் நிலைக்கு சேர பலன் பல வகைப்பட்டிருக்கும். அஜித்தை பத்தினவன் 10 அறிபவன், சித்தை பற்றி அறிபவன் ஐஸ்வர்யம். சித்தாகிற ஜீவனை பற்றி ஏற்படுவது கைவல்யம், அதாவது பரிசுத்தமான திசையிலே ஜீவன் தன்னை தானே அனுபவிப்பது. 3வது பகவத் அனுபவ கைங்கரியம் ஆகிற மோட்ச புருஷார்த்தம், ஈஸ்வரனை பற்றி வருவது. பக்தியாகிற உபாயம் எல்லா பலன்களுக்கும் பொதுவாக ஒன்று போல தோத்தினாலும் அவனவன் நெஞ்சில் நினைவு போல யதோபாசனம் பலம் என்கிறபடி பலன் வேறுபடியும் பலன் வேறுபட்டும், பெத்த பெண்ணை அணைக்கும் போதும் மனைவியை அணைக்கும் போதும் மனோபாவம் வேறுபடும் என்றோ, பகவத் அனுபவ கைங்கரியமான மோட்சத்தை விரும்புபவனும் முதலில் தன்னை பற்றி என ஜீவாத்மாவை அறிந்து சிந்தனம் பண்ண வேண்டும். இதனால் ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி மேலே பகவத் சாட்சா்காரம் பண்ண அமையும். கிடிச்சீரையில் முடியப்பட்டுள்ள தனத்தை அடைய விரும்புவன் முதலில் சீலையை அறிந்து முடிச்சுக்களை அவிழ்த்து உள்ளே கட்டப்பட்டுள்ள தனத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும். பகவானான நிதியை அடையும் போது ஜீவன் கிடிச்சீலை ஸ்தானத்தில் உள்ளதாக கொள்ளலாம். ஆகா, பரமாத்ம சிந்தனம் ஆகிற பக்திக்கு ஜீவாத்ம சிந்தனம் உதவுகிறது. பக்தியாகிற அங்கிக்கு இதை அங்கம் எண்ணலாம். ஜீவாத்ம சிந்தனத்தை அங்கமாக எண்ணாமல் அடைவதையே ஸ்வயம் பிரயோஜனமாக கொண்டவன் கேவலன்.
இனி அர்ஜுனன் கேள்வி. இப்படி உன்னையே அடைய வேண்டும் என்று உன்னையே பஜிப்பவர்கள் ஏவம் சததயுக்தாயே, அப்படிப்பட்ட ஜீவனை பற்றி ஞானம், கர்மானுஷ்டானம், அதன் பலனாக சித்த சித்தி, பிறகு ஜீவாத்ம சிந்தனம், சாட்சா்காரம், அதன் பின்னர் பகவத் சிந்தனம், சாட்சா்காரம், இப்படியான அனுபவம். ஏச்ச அக்ஷரம் அவ்யக்தம், இந்திரியங்களுக்கு புலனாகாத ஜீவாத்மா ஸ்வரூபத்தை உபாசிக்கும் கேவலன். இவர்கள் எவர் சிறந்தவர்? ஞானி பண்டும் பரமாத்ம உபாசனம் சிறந்தரா, கேவலன் பண்டும் ஜீவாத்ம உபாசனம் சிறந்தரா? இங்கு அர்ஜுனன் நெஞ்சில் நினைவு, ஏது சுகரம், எது விரைவில் என விளம்பமில்லாமல் பலனளிக்க வல்லது என்பதை. இக்கேள்விக்கு கண்ணன் என்னிடம் மனதை வைத்து என்னுடன் எப்போதும் கூடியிருந்து விரும்புவர்களாய் ஸ்ரத்தையுடன் விடாமல் சிரதையுக்தாக என்னை எவர் உபாசிப்பரோ அவர்களே என் அபிப்பிராயத்தில் சிறந்தவர்கள் என்று விடையளிக்கிறான். இவர்களே சிரமப்படாமல் சீக்கிரம் பலன் அடைகிறார்கள் என்று கருத்து இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்றார். ஜீவாத்ம சிந்தனம் கஷ்டம், கிளேஷா அதிகதரா, கதிர் துக்கம், விளம்பித்தே பலன் தரும் என்று மேலே வியக்தமாக அருளி செய்கிறான் கண்ணன். முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி சததயுக்தா என்பது ஞானியையும், அக்ஷரஹா என்பது கேவலனையும் குறிப்பதாக பாஷ்யக்காரர் திருவில்லம் கொள்ளுகிறார். சததயுக்தா, சததயோகம் காங்ஷமானஹா, எப்போதும் பகவானுடன் கூடியிருக்க ஆசையுடையவன். ஐஸ்வர்யார்த்தி, ஐஸ்வர்யத்தை அடைய ஆசை உள்ளவன். கேவலன், ஆத்மானுபவத்தில் ஆசை உடையவன். இருவருக்கும் பல திசையில் பகவத் சம்பந்தம் விளங்கி போகும். ஞானிக்கப்படியல்ல, இவன் பகவானையே விரும்புவனாகியாலே பல திசையிலும் பகவத் சம்பந்தம் உடையவன். இவனுக்கு பகவத் உபாசனம் கஷ்டமில்ல. இவனை நித்தியுக்தகா, நித்தியயோகம் காங்ஷமானஹா என்கிறான் பகவான். அக்ஷரம், அவ்யக்தம், அனிர்தேஷ்யம் என்பன பரிசுத்த தசையிலுள்ள ஜீவனை அழியாத நித்திய வஸ்து. இந்திரியங்களுக்கு புலனாகாதது, வாக்கினால் சொல்ல முடியாதது. கேவலனுக்கும் பரமாத்ம ஞானம் அவசியம் வேண்டும். கர்மஜானங்களும் அவசியமே. முன்னமேயே கிந்தத் பிரம்மா, கிமத்தியாத்மம், கிங்கர்மா என்று பிரஷ்னம் வந்துள்ளது. அக்ஷரசப்தம் பிரம்மத்தை குறித்து பயனாவதில்லை. 15ஆம் அத்தியாயத்தில் க்ஷரம், அக்ஷரம் இவைகளை கண்ணன் விசாரிக்கிறான். எறும்பு முதல் பிரம்மா வரையில் சகல பத்த ஜீவர்களையும் க்ஷரம் என்று சொல்லி, முக்தனை அக்ஷரமாக சொல்லி, இவர்களில் என்றும் வேறுபட்டவன் புருஷோத்தமான தான் கண்ணன் என்கிறான். மனதை ஜீவனிடம் லயிக்க பண்ணுவது கஷ்டம். பகவானிடத்தில் கொண்டு சேர்ப்பது அப்படி கஷ்டமல்ல. அவனுடைய கல்யாண குணங்கள், சௌந்தர்யம் உள்ள விக்கிரகம், அழகான திருமேனி, இவையெல்லாம் சுலபமான அவலம்பமாய் பிடிப்பாய் அமைகின்றன. அணுஸ்வரூபனான ஜீவாத்மாவை சிந்திப்பதற்கு இம்மாதிரி அவலம்பம் இல்லை. ஹிருதய பிரவேசத்தில் உள்ள அணுமாத்திரமான ஜீவனை பற்றுவது கிளேசகரமானது. ஆத்ம சிந்தனத்துக்கு ஒப்பிட்டால் அதைவிட
பகவத் சிந்தனம் சுகரமே. இந்திரிய நிகிரகம் கஷ்டமான காரியம். பகவத் சிந்தனத்தில் இந்திரியங்களை பகவத் விஷயத்தில் திருப்ப வாய்ப்புண்டு. நாவே கண்ணெனப்பாடு, காலே அவன் கோயிலை நோக்கினடா, கையே அவனை சொல்வாய் என்றிப்படி திசை திருப்ப வாய்ப்புண்டு. ஜீவ விஷயத்தில் இந்த சௌகரியம் கிடையாது. உபாயோக்தியாவது சாதனம், அபியாசம், கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் அப்படின்ற திரும்ப திரும்ப செயற்பட வேண்டும். ஏன்னா அறையில்லாடி அம்பலத்தில் ஆட வேணும் என்று ஒரு வச்சனம். உள்ளுக்குள்ளே ஆடி பழகியே மேடையில் வெளியில் ஆட வேண்டும். திருமேனியையும் திருமேனி குணங்களையும் சேர்த்து சேர்த்து சிந்தித்து சிந்தித்து அபியாசம் பண்ண வேண்டும். எல்லா கர்மங்களையும் கண்ணிடம் சமர்ப்பித்து அவனிடம் நெஞ்சை நிலைக்க வைத்து உபாசிப்பவனை பிரிவிச்சலிலிருந்து அவன் விடுவிக்கிறான். மேலும் அர்ஜுனனை என்னிடம் நெஞ்சை நிலைக்கச் செய்து வாழ்வாய் என்று விதிக்கிறான் 8வது ஸ்லோகத்தில். முதலிலேயே முழுவதுமாக அவனிடம் நெஞ்சை ஊன்ற பண்ண முடியாவிடில் சிறிது சிறிதாக திரும்ப திரும்ப சிந்தனம் பண்ணி பழக வேண்டும். இதுவே அபியாசம். இப்படி அபியாசம் பண்ண முடியாதவனுக்கு கைங்கரியத்தில் ஈடுபடுவது உத்தம சாதனம். எந்தவித கைங்கரியம் ஆகிரம் நன்று. நந்தவனமடைப்பது, பூமாலை கட்டி சமர்ப்பிப்பது, திருவிளக்கேற்றுவது, திருவிளக்கிடுவது, திருவிலகிடுவது, விளக்குமாறு கொண்டு சுத்தம் செய்வது, இப்படி பலபடியான கைங்கரியங்களில் ஈடுபடலாம். இவை பக்தியை முளைப்பிக்கும். பிறகு சிந்தனத்தில் அபியாசம் அடைவில் ஏற்படும். சர்வகர்ம பல தியாகம் மிகவும் அவசியம். பலத்தை அவனிடமே சமர்ப்பிக்க வேண்டும். கர்மயோகிக்கு தேவையான குணப்பிரகாரங்களை மேலே பகவான் உபபாதிக்கிறான். தேவ, மனுஷ்ய, பசு, பக்ஷி, திரியன், ஸ்தாவர சரீரங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரங்கள் என்று உணர்ந்து துவேஷம் என்பதை ஒழிக்க வேண்டும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்கிற மனோநிலை மட்டுமல்லாமல் சர்வபூத ஹிதே ரதாக, கடல் சூழ்ந்த மண்ணுலகும்பாடா என்கிறபடி யாவரும் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும், விரோதிகளும் கூட என்ற நிலையான எண்ணம் ஏற்பட வேண்டும். நமக்கு கேடி செய்பவனிடம் நமது பாபம் இவன் மூலம் பலன் தருகிறது, இவன் நேரே நமக்கு விரோதி அல்லன் என்று அவனிடமும் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். நான் பெரும் பேரு நாரூரானும் பெற வேண்டும் என்று தனக்கு கண்போக காரணமாக இருந்த நாரூரானையும் ஈஸ்வர விக்கிரகத்துக்கு ஆளாக்காமல் வெற்றிக்கு கோரிய கூறத்தாழ்வான் மனதிலை நமக்கும் அமைய வேண்டும். நான், எனது என்ற எண்ணங்கள் வேரோடு களையப்பட வேண்டும். குளிர்ச்சி, உஷ்ணம், சுகம், துக்கம் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் திதிக்ஷை என பொறுமை வேண்டும். நண்பன், பகைவன், மானம், அவமானம், ஸ்துதி, நிந்தை எல்லாவற்றிலும் சமபுத்தி ஏற்பட வேண்டும். இந்த யோகிக்கு தபஸ் இன்றி அமையாதது. மௌனத்தை சிறந்த தபஸாக சொல்லுகிறான் பகவான். சந்துஷ்டா ஏன கேனச்சித்து, கிடைத்ததை கொண்டு அது சுவையற்ற பதார்த்தமாயினும் திருப்தி அடைய வேண்டும். சங்கவர்ஜிதா, விஷயங்களில்
பத்துதலை விலக்க வேண்டுவது மிகவும் அவசியம். ஸ்திரமதிஹி திருட நிச்சயனாக ஆத்ம பரமாத்ம விஷயங்களில் நிலையான வளர்ச்சி, ஸ்திர புத்தி அவசியம் இருக்க வேண்டும். நமது சம்பிரதாயத்தில் மகாவிஸ்வாசம், பகவானின் ரட்சகத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை மிகவும் அவசியம் என்று வலியுறுத்துகிறான். 13 19 வரை இந்த விஷயத்தை சொல்லுகிறார். இனி பக்தேஹ அதிப்பிரீத்திஹி, பக்தரிடம் கண்ணனுக்குள்ள அதிமாத்திரமான அன்பு பேசப்படுகிறது. பக்திமான் மே பிரியோ நரஹா என்று சொல்லி, மத்பரஹா தே பக்தாஹா அதீவ மே பிரியாஹா, எப்போதும் என்னோடு சேர்த்தியை விரும்புகிறவர்களான அந்த பக்தி யோக நிஷ்டர்கள் எனக்கு மிக மிக இனியவர்கள் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான் பகவான். மோட்சமடைந்து பரமபதத்தில் பகவானை கிட்டி அனுபவிக்க பக்தி யோகம் சிறந்த சாதனமாக உள்ளது. பகவானே பரம உத்தேசியம் என்று நினைத்து அவனிடம் பக்தி பண்ணுவனிடம் பகவானுக்கு அதிகமான பிரியமுண்டு. ஞானீத்து ஆத்மைவ மேமத்தம், என்னையே உபேதமாக கொண்ட ஞானியை எனது ஆத்மா என்று நான் கருதுகிறேன் என்று பகவத் வாக்கியம். லௌகீக வாழ்க்கைக்கு பொருள் மிகவும் அவசியம் என்பதும், அதில்லாமல் உலகில் வாழ்வது மிக கஷ்டம் என்பதும் உண்மை. ஆனால் நமது மனோநிலையை நாம் பரிஷ்கரித்துக் கொள்ள வேண்டும். பெருமாள் திருவாராதனத்துக்காக பொருள் வேண்டும். பெருமாள் திருவாராதனத்துக்காக குறைவில்லாமல் இருக்கிறதா என்று ஒருவர் கேட்டுக்கொள்ளும்படி மனதை திருத்திக் கொள்ள வேண்டும். திரவியக்கியத்தை, திரவியார்ஜனத்தை, பொருள் ஈட்டுவதை பகவத் பாகவத ஆராதனைக்கு என்றே பண்ண வேண்டும். இதெல்லாம் பக்தி முளைத்து வளர உதவும் ஸ்தானங்கள். பக்தனே தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கண்ணன் கூறுவதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகையினாலே சொல்லும் விஷயம் என்ன? சாரமாக அத்தியாயத்தை சுருக்கிறார். என்ன சுருக்கிறார்? முதல் ஸ்லோகத்தாலே பகவத் உபாசகர்கள், ஆத்மோபாசகர்கள் என்று இருவரில் எவர் தம் பதனை விரைவில் அடைவார்கள் என்று பத்திரரின் கேள்வி. 2வது ஸ்லோகத்தால் என்னையே பிராப்தியமாக நினைத்து உபாசிப்பவர்கள் ஆத்மோபாசகர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று கண்ணன் பதில். 3-5 வரையும் முற்கூறிய ஞானியை காட்டிலும் கைவல்யனிஷ்டனின் தாழ்வை கண்ணன் விளக்குதல். 6-7 ஸ்லோகத்தால் தன்னை உபாசிப்பவர்கள் சிறந்தவர்கள் என்று முற்கூறியதை கண்ணன் மிக தெளிவாக கூறுதல். 8ஆம் ஸ்லோகத்தில் நீ என்னிடம் பக்தி செய்வாய் என்ற அர்ஜுனனை குறித்து விதித்தல். 9வது ஸ்லோகத்தால் என்னிடம் உறுதியாக நெஞ்சை செலுத்த இயலவில்லை ஆகில் என் கல்யாண குணங்களை அனுசந்தித்து அனுசந்திப்பதாகிற அபியாச யோகத்தில் மூலம் பக்தியை உடையவனும் என்று கூறுதல். 10ஆம் ஸ்லோகத்தால் அபியாச யோகத்தில் சக்தி இல்லையாகில் என் விஷயமான கர்மங்களை செய்வதில் ஈடுபடுவதால் விரைவில் அபியாச யோகத்தை பெற்று பக்தியை செலுத்தி என்னை அடைவாய் என்கிறார்.
11ஆம் ஸ்லோகத்தில் பக்தி யோகத்தில் சக்தி இல்லாதவன் அதை சாதித்து தரும் உபாய பரம்பரையில் எல்லையிலமான கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறுதல். 12ஆம் ஸ்லோகத்தால் 9, 10, 11 ஸ்லோகங்களை விளக்குதல். 13, 2, 19 6 ஸ்லோகத்தால் பலனில் விருப்பமற்று செய்யப்படும் கர்மயோகத்தில் ஊன்றி நிற்பவன் கை கொள்ள வேண்டிய குணங்களை விவரித்து கடைசி ஸ்லோகத்தாலே பக்தினிஷ்டன் தனக்கு மிக இனியவன் என்கிறான். ஆகையினாலே அறிய வேண்டும் விஷயம் என்ன? பக்தி என்கிறபடியானது ரொம்ப பெரியவன் விஷயத்திலே தாழ்ந்தவர்கள் பண்ணும்படியான பிரீத்தி. இதிலே அசக்தனுக்கு ஆத்ம சிந்தனம் பண்ணுங்கோள், அதில் அசக்தனவனுக்கு கர்ம யோகத்தை பண்ணுங்கோள். கர்மயோகத்தை பண்ணி எப்படி வேணும்? பலாவிசந்தரஹிதம், கர்த்திருத்தரஹிதம், போக்திருத்தரஹிதம் ஆன கர்மயோகத்தை பண்ண வேண்டும். இப்படி பக்தியை நானா பிரகாரமாக சொல்லி எவனொருவன் பக்தி யோகத்தை கைப்பிடிப்பானோ அவனுக்கு நான் ரொம்பவும் எளியவன் என்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அஸ்மத்குருசமாரம்பாம் எதிரீகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.